يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا قولا سديدا يغفر لكم أعمالكم وذنوبكم من يطع الله ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மருத்துவமிக்க ரமலான் மாதத்தினுடைய அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புகளை சுமந்து வரக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய 26வது நாளின் இரவு நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வீட்டில் நாங்கள் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் நற்கூலிகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் செய்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய மற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் மேலே அமைத்தவனாக கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த அமர்வில் எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு வட்டியும் லஞ்சமும் அப்படிங்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. வட்டியும் வட்டியும் லஞ்சமும் அப்படிங்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இரவு நேர தொழிலை முடிந்ததற்கு பிறகு வட்டியை பற்றி பேசுங்க, லஞ்சத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதாவது திருமறை குர்ஆன் தெரியுமா? இந்த திருமறை குர்ஆன் முத்தகீன்களுக்கு மட்டும்தான் நேரான பாதையை காட்டும். டாபிக் இதுதான். திருமறை குர்ஆன் முத்தகீன்களுக்கு மட்டும்தான் நேரான பாதையை காட்டும். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் நேரான பாதையை காட்டும். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் நேரான பாதையை காட்டும். இதை திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறார்? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு, இது குர்ஆன், லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆனில் யாரும் சந்தேகப்படாதீங்க. ஹுதன் லில் முத்தகீன, இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு மட்டும்தான் நேரான பாதையை காட்டும் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன புரியணும்? நான் முத்தகீனாக இருந்தால் எனக்கு குர்ஆன் நேரான பாதையை காட்டும். வெறுமனே முஸ்லீமா இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அது நேரான பாதையை காட்டுறது கஷ்டம். அப்ப அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, எனக்கு இந்த குர்ஆன் நேரான பாதையை காட்ட வேண்டும் என்றால் நான் முத்தகீனாக இருக்க வேண்டும். எதுக்கு முத்தகீன்களுக்கு மட்டும் நேரான பாதையை காட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய செய்திகள் முத்தகீன்களுக்கு மட்டும்தான் பயனளிக்கும். முத்தகீன்கள் இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், கேட்டு விட்டோம். எப்படி வேணும்? பயானை கேட்டு விட்டோம், கேட்டு விட்டுட்டோம், அதில் இருந்து நமக்கு பயன் கிடைக்கல அப்படின்னு போவோம். அப்போ மாஷா அல்லாஹ், வட்டி லஞ்சம் இந்த தலைப்புக்குள்ளால போய் நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இது சம்பந்தமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன சொல்லி தந்தார்களோ அந்த உபதேசம் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்றால் முத்தகீனாக இருக்கணும். முத்தகீன்களாக இல்லாம வட்டியை பற்றி நீங்க 5 மணி நேரம் பேசினாலும் சரி, வட்டியை பற்றி நீங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களை ஃபுல்லா எடுத்து சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்திகளை ஃபுல்லா எடுத்து சொன்னாலும் சரி, உபதேசம் பயனளிக்கவே செய்யாது. உபதேசம் பயனளிக்கவே செய்யாது. அப்போ ஆரம்பத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் முத்தகீனாக இருக்கிறேனா அதை புரிஞ்சுக்கிறார். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் எங்களை
கூடி இருக்கிறாங்களோ அங்கே எல்லாம் ஒரு உபதேசம் பண்ணுவாங்க. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி. பள்ளிவாசல்ல சஹாபாக்கள் சும்மா கூடியிருந்தாங்க வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் பார்ப்பாங்க, 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடனே நினைச்சு அந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 3 வசனத்தை என்ன செய்வாங்க, ஞாபகப்படுத்துவாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நண்பர் படிக்கிறவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் உபதேசம் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. பள்ளிவாசல் நிரப்ப மக்கள் இருப்பாங்க, சஹாபாக்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அந்த 3 வசனத்தை என்ன செய்வாங்க, சஹாபாக்கள்கிட்ட படிச்சு காமிப்பாங்க. மையத்தை தூக்கிட்டு போய் மையவாடியில ஜனாசாவை நல்லடக்கம் செய்வாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூலும் மையவாடிக்கு வருவாங்க, சஹாபா பெருமக்களும் கிடைச்சவங்க மையவாடிக்கு வருவாங்க. மையவாடிக்கு வந்தோம்னா அந்த கபரை தோண்டி ஜனாசாவை உள்ள இறக்கி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அங்கேயும் இந்த 3 வசனத்தை என்ன செய்வாங்க, ஞாபகப்படுத்துவாங்க. திருமணம் மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்தோம்னா அங்கேயும் இந்த 3 வசனத்தை ஞாபகப்படுத்துவாங்க. மதினாவிற்கு பக்கத்துல மஸ்ஜித் நபவிக்கு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மார்க்கெட், பேரித்தம்பல மார்க்கெட் இருக்குது இல்லையா, சந்தை. அந்த சந்தைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வருவாங்க. நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்கன்னா உடனடியாக இந்த 3 வசனத்தை எழுச்சுவாங்க, ஞாபகப்படுத்துவாங்க. அந்த 3 வசனமும் என்ன வசனம் அப்படின்னு கேட்டோம்னா, இறையச்சத்தை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய வசனம், தக்வாவை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய வசனம். அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலேயும் தக்வாவை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய வசனத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லாமல் இருந்ததே கிடையாது. சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 வசனங்கள்ல முதல் வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எதுக்கு நான் சொல்றேன், வட்டி லஞ்சம். இன்னைக்கு வந்து அதாவது வந்து வட்டியை வந்து எப்படியாவது ஹலால் ஆக்கலாமா, ஏதாவது ஒரு பெயரை சொல்லி ஹலால் ஆக்கிடுவோமா, ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை சொல்லி அந்த வட்டியை ஆகும் சொல்லிடலாமா, அதுக்கெல்லாம் முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அறிவாளிகள் சொல்லுவாங்க, வட்டி இல்லாமலாம் காலத்தை ஓட்ட முடியுமா, இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து வட்டி இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற தத்துவம் பேசுவாங்க. வட்டியை தடுத்து கொண்டு ஒண்ணும் பண்ண முடியாது இப்படிலாம் தத்துவம் பேசுவாங்க. அல்லாஹ் ரசூலுக்கே பாடம் நடத்துவாங்க, அல்லாஹ் ரசூலுக்கே என்ன பண்ணுவாங்க, பாடத்தை நடத்துவாங்க. வட்டி என்பது ஒரு பேரபாயம். வட்டியை வாங்கிட்டு வச்சுக்கிடுங்க, வட்டி ஊசியினுடைய நுனி அளவிற்கு இருந்தாலும் சரி, அந்த வட்டி ஊசியினுடைய நுனி அளவிற்கு இருந்தாலும் சரி, வாங்கினாலோ கொடுத்தாலோ கையெழுத்து போட்டாலோ சாட்சி சொன்னாலோ அதற்காக வேண்டிய வாகனம் பயன்படுத்தினாலோ எல்லாம் சமம். விகிதாச்சாரம் கிடையாது, டோட்டல் எல்லாம் சமம். 5 வரும் யாரு முடிச்சு போச்சான்னு அர்த்தம். அப்ப வந்து வட்டியை தான் விட்டு போட்டு வாழ முடியுமா, வட்டியை வந்து தவிர்த்து போட்டு இருக்க முடியுமா, ஒன்றுமே கிடையாது. எனவேதான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டோம்னா, ஒரு 3 வசனங்கள், அந்த வசனங்களை அஸ்திவாரத்தை போட்டுருக்க, அதற்கு மேல வட்டியை பற்றி நிச்சயம் சொல்ல போறோம். சரிங்களா? அப்ப அந்த 3 வசனங்கள்ல முதல் வசனம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த 3 வசனம் சொல்ற மெசேஜை மட்டும் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்க, ஹக்க துகாதிஹி, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த முறையில பயப்படுங்க. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய முறையில வந்து புதட்டளவுல பயப்படுறது, உள்ளத்தளவுல பயப்படாமல் இருப்பது, ரகசியமாக இருக்கும் பொழுது பயப்படாமல் இருப்பது, கூட்டாக இருக்கும் பொழுது இந்த டபுள் கோல் போடாதீங்க. அல்லாஹ் சொல்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்க, ஹக்க துகாதிஹி, அவனை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த முறையில பயப்படுங்க. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இந்த உலகத்தை விட்டு நீங்க பிரியும் பொழுது, மரணம் அடையும் பொழுது முஸ்லிம்களாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். முஸ்லிம் இஸ்லாம் என்கிற வட்டத்துக்கு வெளியே செய்யக்கூடாது, மரணிக்க கூடாது. இது முதல் வசனம். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி என்னது, அல்லாஹ்வை பயப்படுங்க, இந்த உலகத்தை விட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பிரியுவீங்க, அப்படி பிரியும் பொழுது முஸ்லிம் ஆண்டில் செய்ய மரணம் அடைங்க. முதல் வசனம். இந்த வசனம் வந்து
வார்த்தை எழுதிச்சு. அப்ப அல்லாஹ்வை பயப்படணும், உலகத்தை விட்டு பிரியும் பொழுது முஸ்லிமாட்டு மரணம் அடையணும், அந்த சிந்தனையிலேயே இருந்தாங்க. இது ஒரு வசனம். இரண்டாவது வசனம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா சூரா அன்-நிசால வரக்கூடிய முதல் வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயப்படுங்க. அல்லதி, அந்த ரப்பு உங்க விஷயத்தில் எப்படி நடந்திருக்கிறார், அந்த ரப்பினுடைய வல்லமை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, خلقكم من نفس واحدة, ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்தான். ஒரு ஆத்மாவே யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தான். وخلق منها زوجها, அந்த ஆத்மாவிலே இருந்து அதனுடைய மனைவி என்கிற ஜோடியை படைத்தான். என்ன ஜோடியை படைத்தான்? மனைவி என்கிற ஜோடியை படைத்தான். وبث منهما رجالا كثيرا ونساء, அந்த ரெண்டு பேரிடம் இருந்து அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் என்ன செய்த அந்த பூமியில பறக்க செய்தார். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்க. தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அந்த அல்லாஹ்வை வைத்துதான் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது ஒன்றை கேட்கிறீங்க, கொடுக்கிறீங்க. அல்லாஹ்வை வைத்துதான் நீங்கள் என்ன பண்ணீங்க? அல்லாஹ்வை அப்படி கூட, அல்லாஹ்வை அப்படி தார என்று சொல்லப்பட்டு அல்லாஹ்வை முன்வைத்துதான் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்றீங்க? கேட்கிறீங்க, கொடுக்கிறீங்க. வல் அர்ஹாம், ரத்த உறவுகள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த விஷயத்திலேயும் அல்லாஹ்வை பயப்படுங்க. ரத்த உறவுனா யாருமா? கூட பிறந்த அண்ணன் தம்பி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி, கூட பிறந்த அம்மா இருக்கிறாங்க பாருங்க, ரத்த உறவுகள். இவங்க விஷயத்திலேயும் அல்லாஹ்வை பயந்துடுங்க. அண்ணன் தானே, தம்பி தானே, பேசாம இருப்போம், சண்டை பிடிப்போம், ரத்த உறவுகளை துண்டிச்சு வாழ்வோம், அவனை நான் பார்க்க மாட்டேன், என்கிட்ட நீ பேசக்கூடாது, உன் வீட்டு வாசல்ல அல்லாஹ், இந்த விஷயத்துல அல்லாஹ்வை வைத்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, உங்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி சொன்னோம்னா பேங்க் வாசல்ல போய் நிற்பாங்க, என்னுடைய ரப்பு என்னை இந்த சென்டென்ஸ் சாதாரண சென்டென்ஸ் கிடையாது. எது? இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக உங்களுடைய ரப்பு உங்களை கண்காணிக்கிறான். ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு தெரியுமா? சூப்பர் மார்க்கெட், லூலு மார்க்கெட்லாம் இருக்குது, அங்க போங்க. ஒரு காலத்துல மளிகை கடைக்குள்ளார நாம போனோம்னா நமக்கு பின்னாடி ஸ்டாஃப்கள் வருவாங்க. இவன் என்ன எடுக்கிறான், என்ன கொடுக்கிறான், எங்க வைக்கிறான் கண்காணிப்பதற்கு யார் வருவார்? ஸ்டாஃப்கள் வருவாங்க, ஊழியர்கள் வருவாங்க. இப்ப எங்கேயாவது ஊழியர்கள் இருக்கிறாங்களா? சிசிடிவி, அந்த கேமரா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். யார் உள்ள வந்தா, யார் வெளியில போனா, எடுத்து ஒரு சாமான் உள்ளதை வச்சுருவாங்க. சூப்பர் மார்க்கெட்டின் பிளேடு, அந்த பிளேடு எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? அவன் பார்த்துருவான். ஒரு கேமரா, சிசிடிவி கேமராவுக்கு நம்ம பயன்படுறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் பயந்துருங்க. ஆரம்பத்தில் அப்படிதான் வசனத்தை ஆரம்பிக்கிறான். எப்படி முடிக்கிறான்? இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, உங்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இதை மனசில் வச்சுக்கிறேன். அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா பேங்க் வாசல்ல நிற்க மாட்டேன். அந்த வாசல்ல நிற்கும் பொழுதே நான் மரணம் அடைஞ்சேன்னு வச்சுக்கிட்டேன். ஜனாசா பட்டி கடையிலிருந்து எடுக்கப்படும். நல்ல புரிஞ்சுக்கிட்டவா, நான் உங்கள்கிட்ட சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வட்டி லஞ்சம் இதெல்லாம் ரெண்டாவது பேசும். இந்த மெசேஜ் நாம உள்வாங்குவதற்கு முன்னாடி முதலாக உங்களுடைய ரப்பை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அந்த ரப்பை பற்றி நாம தெரிந்து கொண்டோம்னா அல்லாஹ்வினால் நேரடியாக தடை செய்யப்பட்ட வட்டிக்குள்ளாக இறங்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூலினால் நேரடியாக தடை செய்யப்பட்ட வட்டிக்குள்ளாக இறங்க மாட்டோம். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். கண்காணித்துக் கொண்டு டாஸ்மாக் போய் பெண்களிக்க முடியுமா? ஏன் டாஸ்மாக் முடியுமா? சாலையில
அந்த சாராய கடையில் போய் பெண்கள் போய் அவங்க ஃபர்தாலாம் போட்டுட்டு ஃபர்தா போட்டு நிகாபு போட்டு முகத்தை வச்சுக்கிட்டு காசு பண்ணுறாங்க. என் பேங்க் அதை விட மோசமானது எது? பேங்க் இருக்குது பாருங்க, BANK இங்கிலீஷ் எழுதி வச்சுக்கிட்டாங்க. இது எதை விட மோசமானது? இதை விட மோசமானது. சுப்ஹானல்லாஹி ஜல்ல வ அலா. பேங்க் புக்கில் பார்த்தீங்கன்னா நிகாபு போட்டு பெண்கள் தான் இருக்கிறாங்க. பேங்க் புக்கில் பார்த்தோம்னா மாஷா அல்லாஹ் தொப்பி போட்டு அடிச்சிருப்பார். தொப்பி போட்டு அடிப்பார். வட்டி என்பது அடுத்த 3வது வசனத்துக்கு வாங்க. இன்னல்லாஹு கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். 2வது வசனம். 3வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றார்? இது யார் சொல்றார்? அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்கள் கூடி இருந்தோம்னா இந்த 3 வசனங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். சும்மாவுல நினைவுபடுத்துவாங்க, மார்க்கெட்ல நினைவுபடுத்துவாங்க, மையவாடியில நினைவுபடுத்துவாங்க, பள்ளிவாசல நினைவுபடுத்துவாங்க, கூட்டமா இருந்தோம்னா நினைவுபடுத்துவாங்க, போர்ல கலந்து கொண்டு கனிமத்து பொருளை பங்கு வைக்க வந்தோம்னா அந்த இடத்துல நினைவுபடுத்துவாங்க. சரிங்களா? 3வது வசனத்தை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்க. வகூலு கௌலன் சதீதன், நீங்கள் பேசினால் தெளிவா பேசுங்க. பேசினால் பாப்பா மகன் 2 பேரும் பேசுறாங்க, இவருடைய மனசை நோவினைப்படும்படி அவர் பேசாத, அவருடைய மனசை நோவினைப்படும்படி நீ பேசாத. கணவன் மனைவி, கணவன் மனைவியுடைய மனசு நோவினைப்படும்படியாக பேசாதீங்க, மனைவி கணவனுடைய மனசு நோவினைப்படும்படி பேசாதீங்க. கூடு கௌலன் சதீதன், அழகான வார்த்தைகளை கொண்டு வச்சுங்க, பேசுங்க. இப்படி நீங்க பேசுனீங்கன்னா யுஸ்லிஹுலக்கும் அஅமாலக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு சீராக ஆக்கி தருவார். வயஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், உங்களுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். வமயுதிஇல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யார் கட்டுப்படுகிறாரோ வட்டி விஷயத்துல, அல்லாஹ் முந்தின வசனம் வட்டி விஷயத்துல அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான். அதுக்கு முந்தைய வசனம் வட்டி விஷயத்துல முஸ்லிமாட்டு மோதா போகும். வட்டி கணக்கான கடன் வச்சு யோசனை பண்ணிடுவார். 2 EMI தான் கட்டியிருக்கிறார், 2 டியூ தான் கட்டியிருக்கிறார். ஒரு மொபைல் எடுத்தேன், அந்த மொபைல் ஆப்பிள் மொபைல் 1,10,000 ரூபாய். இன்ஜினியர்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? 3 டியூ கட்டுறேன். 4வது டியூ கட்ட பொழுது போய் சேர்ந்துட்டேன். என்ன வாங்கிட்டு சேர்ந்துருக்கிறேன்? சாவும் பொழுது முஸ்லிமாட்டு சாவு. அவனுக்கு வேலை கடனை வாங்கிட்டு மௌத்தா போனாலே பஞ்சாயத்து. கடனை வாங்கி விட்டு மௌத்தா போனாலே ஒரு உயிர் தியாகி, கடன் உயிர் தியாகி. அல்லாஹ்வுடைய பாதையில யுத்த களத்துல நின்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக எதிரிகளுக்கு முன்னாடி வந்து நின்று மரணம் அடைந்தார் பாருங்க. இவர் கடன் வாங்கி விட்டு மரணம் அடைந்தால் சுவர் போக முடியாது, சுவர் போக முடியாது. பாய் எப்படி முதல்ல இருக்கிறது? ஹவுஸ் லோன். என்ன லோன்? ஹவுஸ் லோன். இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு இஸ்லாத்தை விட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கிறாங்க. நவநாகரிக காலம், இது விஞ்ஞான காலம், இது இப்படிதான் அப்படியே போய் உங்க வீடு வாசல், என் வீட்டு வாசல், என் வீடு வாசல். நீங்க அந்த இடத்துல கிராஸ் ஆவீங்க. உங்க பைக்கை என் கேட்டுக்கு முன்னாடி வைக்க கூடாது என்பதற்காக வேண்டி பேங்குக்கார நோ பார்க்கிங் போர்டு கட்டி தொங்க போயிருக்கிறான். நான் புரியுற மாதிரி சொல்றேன். மாஷா அல்லாஹ், நாம எல்லாரும் முஸ்லீம், நாம எல்லாரும் முஸ்லீம்கள், ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு உடம்பை போன்றவர்கள். உங்களுக்கு வேதனை வந்தால் அந்த வேதனையை நான் அனுபவிக்கணும். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்து போயிருக்கிறாங்க. அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி கல் புன்யான் யஷத்து பஅதுஹு பஅதன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு இந்த கட்டிடத்தை போன்றவன், இந்த கட்டிடத்தை போன்றவன். ஒரு செங்கலை இன்னொரு செங்கலை எப்படி பிடிச்சி ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து வச்சிருக்கிறதோ அதே மாதிரி ஒரு முஸ்லிம் இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும்? என் வீடு அந்த வாசலுக்கு முன்னாடி இன்னொரு முஸ்லிம் பைக்கை நிப்பாட்டக்கூடாது. என்ன செய்யறது? அந்த பேங்க்
ரசூலஹு, வட்டியினுடைய விஷயத்துல யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறாரோ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் இம்மையிலேயும் வெற்றி பெறுவார், மறுமையிலேயும் வெற்றி பெறுவார் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த 3 வசனத்தை தான் சஹாபா பெருமக்கள் நினைச்சாங்க, அடிக்கடி ஓதி காட்டுவாங்க, அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த 3 வசனங்களை உள்வாங்கிட்டு அடுத்த வட்டி உள்ளாடுவாங்க. இந்த 3 வசனங்களை உள்வாங்காமல் வட்டியை பற்றி நீங்க என்ன பேசினாலும் சரி, இந்த ஒரு இறை தூதரை அனுப்பி வச்சு பேசினாலும் சரி, நம்ம மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, உள்வாங்கவே மாட்டாங்க. சரிங்களா? இதை எப்படி வச்சுக்கோங்க. இந்த 3 வசனத்துக்கு மேல பில்லர் கட்ட போகும், வீடு கட்ட போகும், செங்கல் கட்ட அடுத்த போகும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாகவே மனிதன் இருக்கிறாங்க இல்லைங்களா, பைசா நினைச்சு வச்சுருங்க, அவன் ரொம்ப பிரியப்படணும். பைசா சொல்லி போட்டு வந்துட்டோம்னா மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிற நானும் சரி, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்களும் சரி, பணம் என்று வந்துவிட்டால் அந்த பணத்தின் மீது மோகம் அதிகமாக இருக்கதான் செய்யும். இதை நாம தான் உட்கார்ந்து சொல்றோமா? கிடையாது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? நீங்கள் பொருளாதாரத்தை ரொம்ப அதிகமாக என்ன பண்றீங்க, விரும்புறீங்க. பொருளாதாரத்தை ரொம்ப அதிகமாக பொருளாதாரத்தை வந்து நீங்க சும்மா வெறுமனே விரும்பல, கடுமையாக நீங்க என்ன செய்றீங்க, விரும்புறீங்க. பொருளாதாரத்தை வந்து ரொம்ப கடுமையாக விரும்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் சொல்கிறார். மனிதனுடைய யதார்த்தம் இப்படிதான். பொருளாதாரத்தை விரும்புறது, பைசாவை விரும்புறது, பணத்தை விரும்புறது, இப்படி விரும்புகிறோம். இதனுடைய ரிசல்ட் தான் என்னது? வட்டிகளை பார்த்து போகிறோம். இதனுடைய ரிசல்ட் பொருளாதாரத்தை விரும்புகிறோம், அதனுடைய ரிசல்ட் எங்க போகிறோம்? வட்டிகளை நோக்கி போகிறோம். அதான் தப்பு, அதான் தப்பு. பொருளாதாரம் என்பது வந்து இருக்கணும். பொருளாதாரம் என்பது வந்து எனக்கு என்ன தேவை? விரலுக்கு எந்த வீக்கம், விரலுக்கு எந்த மோதிரம், என்னுடைய விரல் இப்படி இருக்குது, பெருசா மோதிரம் செஞ்சு யாரும் போட மாட்டாங்க. என்னைய என் ரப்பு குடிசையில வாழ வச்சிருக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ். என்னைய என் ரப்பு கோரி குடிக்கிற நிலைமையில வச்சிருக்கானா? அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய ரப்பு என்னைய ஒரு ஓட்டு வீட்டில் வாழ வைக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ். இப்படி போன வச்சுக்கல, பிரச்சனையே கிடையாது. அவன் வீட்டு கட்டுறான், நானும் கட்டுறப்ப அங்கதான் பஞ்சாயத்து, அங்கதான் பஞ்சாயத்து. ரொம்ப தூரம் போக வேண்டாங்க, ரொம்ப தூரம் போக வேண்டாம். இந்த சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க. சமீபத்தில் 2 வீலர் 4 வீலர் இதுக்கு வந்து என்ன பண்றான், லோனு எடுத்துருப்போம். ஒரு 10,000 ரூபாய் கொடு, மாசம் மாசம் கொடு. பையனுக்கு எடுத்து கொடுக்குறதா இல்லையா? பையனுக்கு எடுத்து கொடுக்குறதா இல்லையா? பெற்றோர்களுக்கு அந்த வட்டி, லோனு, இஎம்ஐ அந்த புதுசாக பேர் வைக்கிறாங்க. பிஏ வந்து பி சொன்னாலும் பி தான், மலம் சொன்னாலும் பி தான், நஜீசை சொன்னாலும் பி தான். பிக்கு வகை வகையான பெயர் வச்சவுடன் பி என்பது மாறி போயிடுமா? மாறாது, அது மாறாது. எங்கேயாவது பி சந்தனமாக மாறிவிட்டது யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. வட்டி நீ என்ன பேர்ல வச்சு சொன்னாலும் வட்டி வட்டி தான், வட்டி வட்டி தான். அது இஎம்ஐ சொன்னாலும் சரி, இஎம்ஐ சொல்லி போட்ட வேற ஏதாச்சும் பேரை நீங்க சொன்னாலும் சரி, என்ன வார்த்தை நீங்க சொன்னாலும் சரி, வட்டி வட்டி தான். அதாவது வந்து இந்த ஹவுஸ் லோன் சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அவன் மாஷா அல்லாஹ் அவன்கிட்ட பைசா இருக்குது, அவன் என்ன செய்யறான், இருக்கிற வீடை தட்டி விடு. நம்மகிட்ட வந்து நல்லா இருக்கிற வீட்டையெல்லாம் தட்டக்கூடிய சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வீடு நல்லா இருக்கும், இன்னும் 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு அந்த வீட்டை என்ன செய்யலாம், நம்ம உட்கார்ந்து சமாளிக்கலாம். மாஷா அல்லாஹ் அந்த வீட்டில் எந்த குறையும் கிடையாது. இந்த வீட்டு லோன் சொல்லி கொடுக்குற பாருங்க, இருக்கிற வீட்டை இடிக்கும், இருக்கிற வீட்டை இடிச்சு போட்டு பேங்க்ல தான் கொடுக்குறாங்க. இவன்
பையன் அப்பதான் போய் வெளிநாட்டில் போய் இறங்கிருப்பான். 3 மாசம் 4 மாசம் சம்பளம் வாங்கியிருப்பான். நம்ம பையன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம், வீட்டுக்கு இருப்பான், வீட்டு பேங்க்ல கட்டுறான். என் வீடு நம்ம வட்டிக்கு வாங்கி கட்டுவோம் வச்சுக்கிடுங்க. வீட்டை நாம வட்டிக்கு வாங்கி பேங்க்ல போய் லோன் வாங்கி வீடை கட்டணும் வச்சுக்கிடுங்க. நான் பேங்க்ல போய் லோன் வாங்கி வீடை கட்டிருக்கிறேன். ஆனா என்னுடைய ஜனாசா வட்டி வீட்டிலிருந்து கஃன் செய்யப்படுது. என்னுடைய ஜனாசா எந்த வீட்டுல கஃன் செய்யப்படுது? நாம நினைச்சுக்கிட்டோம் செத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இனிமேதான் இன்னொரு வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. இந்த உலகத்தை விட்டு முடிச்சிட்டோம்னா நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஜனாசா வாங்கிட்டோம்னா மண்ணுக்குள்ள போய் போய்ப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த எண்ணத்துலதான் கண்ட அனாச்சாரத்தெல்லாம் செய்யணும், கண்ட அக்கிரமத்தெல்லாம் செய்யணும். அல்லாஹ் ஒரு பார்வை வச்சிருக்கிற அந்த பார்வை துணிந்து வீறுகிறோம். அல்லாஹ்வுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரோசப்படுவான். இன்னல்லாஹ யகார். அல்லாஹ் ரோசப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் அளவற்ற அருளாள நிகரற்ற அன்புடையவன். அவருடைய ஒரு கேரக்டர் இப்படியும் இருக்கு. அல்லாஹ்வுடைய இன்னொரு கேரக்டர் என்னது? அல்லாஹ் ரோசப்படுவான். அல்லாஹ் எப்பொழுது ரோசப்படுவான்? ஒரு மூமின் அல்லாஹ் ஒரு பார்வை போட்டு இதுக்கு பக்கத்துல வராத, இந்த தடையை தாண்டாத இப்படி சொல்லி இருக்கும் பொழுது இதை ஒரு மூமின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினே சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் கடுமையாக ரோசப்படுவான். எப்ப ரோசப்படுவான்? ஒரு இறை விசுவாசி அல்லாஹ் போட்ட ஒரு தடையை தாண்டா பாருங்க, ரோசப்படுவான். வட்டி வாங்காத, வட்டி கொடுக்காத, வட்டியை சாப்பிடாத, அதுக்கு கையெழுத்து போடாத, சாட்சிக்கு போகாத, வாகனத்தை பயன்படுத்தாத சொல்றது ரூல். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் போட்ட சட்டம். இதை வந்து தானா வச்சுக்கிட்டு அல்லாஹ் ரோசப்படுவான். வட்டிக்கு வாங்கி லோனை வாங்கி நான் வீடு கட்டியிருக்கிறேன். என்னுடைய ஜனாசா வீட்டுடைய ஹால்ல படுக்க வைக்கப்பட்டு கஃன் செய்யப்படுகிறது. எந்த வீட்டுல கஃன் செய்யப்படுகிறது? வட்டி வீட்டுல கஃன் செய்யப்படுகிறது. இது சுருமாவை போடு, பட்டியல தொழி, வெள்ள துணியை போடு, எதையும் பண்ணு. பாடி எங்கிருந்து கிளம்புது? சுபஹானல்லாஹி ஜல்ல வஅலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. எதுக்கு முஸ்லிம் உம்மத், இந்த இஸ்லாமிய வீடு, இந்த இஸ்லாம் சமீப காலத்துல பாருங்க, நோன்பு பெருநாள் முடிஞ்சு திருமணம் நடக்குது. நோன்பு பெருநாள் முடிஞ்சு கணவன் மனைவி திருமணம். ஹஜ் பெருநாள் முடிஞ்சு விவாகரத்து நடக்குது. நோன்பு பெருநாள் முடிஞ்சு என்ன நடக்குது? கல்யாணம். மாப்பிள்ளைக்காரங்க பத்திரிகை கொடுக்குறாங்க, பொண்ணுக்காரங்க வந்து கலந்துக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். தெருவில் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய பிரமாண்டமான மண்டல். இந்த உம்மத்தி பொருளாதாரத்தை எப்பொழுது நாசப்படுத்துறாங்க தெரியுமா? மாஷா அல்லாஹ். அறிவார்ந்த மக்கள் நீங்க, உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை நாசமாக்குறத பத்தி உங்க கவனத்துக்கு வந்திருக்குதோ செய்தி வரலையோ, திருமறை குர்ஆன்ல படிச்சு பாருங்க. வட்டிக்கு வாங்கி என்ன பண்ணுவோம்? மண்டபம் பிடிமா. வட்டிக்கு வாங்கி என்ன செய்வான்? மண்டபம் பிடிமா. அந்த திருமண கார்டு ஆயிரக்கணக்கான ரூபாயை போட்டு கார்டு அடிமா. எல்லாம் வட்டி. அதான் என்ன சொல்ல வர, ரமலானுடைய பிறை முடிந்ததற்கு பிறகு, ஆர்நோப்பம் முடிந்ததற்கு பிறகு முஸ்லிம் வல்லார்கள் உள்ள போய் பாருங்க, திருமணம். ஹஜ் பெருநாள் முடிந்ததற்கு பிறகு ஜமாத்துல லெட்டர் வரும், அந்த ஒப்பந்தம் சரியில்லை, பிடிக்கல, விவாகரத்து. எல்லாத்துலயும் வட்டி. வீட்டுக்குள்ளால நடு வீட்டுக்குள்ளால கவனிடப்படுகிறது. அந்த மையத்தை யார் அப்படி கேட்டா லோன் வாங்கினாங்க. அதாவது வந்து ஒரு ஹதீஸை சொல்லிட்டு அடுத்து நான் ஜனாசா உழுது முடியுமா? ஜனாசா உழுதுட்டோம்னா ஒரு முஸ்லீமு இன்னும் ஒரு முஸ்லீமத்துல பேண வேண்டிய கடமையை ஒரு 5 கடமை இருக்கு. 5 கடமை. ஏயும் முஸ்லீமு, பியும் முஸ்லீமு. இந்த முஸ்லீம் பேண வேண்டிய கடமைகள் 5.
இந்த முஸ்லிமிடத்தில் பேர வேண்டிய கடமைகள் 5. இது ஹக்குல் முஸ்லிமே அலல் முஸ்லிம் அஸ்ஸாஸ். இது கட்டாய கடமை. உங்க தலையிலையும் திணிக்கப்பட்டிருக்கு, யார் தலையிலையும் திணிக்கப்பட்டிருக்கு. எல்லா முஸ்லிம் என்று வந்தாலே போதும் இந்த 5 கடமைகள் திணிக்கப்பட்ட கடமை. அல்லாஹ் ரசூல் திணிச்சிருக்கிறாங்க. இந்த 5 கடமையில் ஒரு கடமை என்ன தெரியுமா? இத்திபாஉல் ஜனாயிஸ். மையத்தை தூக்கிட்டு போகும் பொழுது அந்த மையத்துக்கு பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறோம். முஸ்லிம்கள் என்ன செய்யணும்? என் ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, என் ஊருக்காரங்க இருக்கக்கூடிய எல்லாரும் எனக்கு பின்னாடி சந்தோவுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல ரசூலா சொல்றாங்க, ஏப்பா ஜனாசா உங்க தோட்டை தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுங்க. ஜனாசா நீங்க தூக்கிட்டீங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? மெதுவாக ஆகி அசைச்சு நின்று கூட்டம் போட்டு மாலை போடுங்கப்பா, வளைய வைங்கப்பா, அங்கே இருக்க கூட தூக்கிட்டோம்னா சதம் போயிட்டே இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு வேகமாக கொண்டு போக சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சந்தூக்கை நீங்க தூக்கின உடனே உள்ளே இருக்கக்கூடிய நல்ல புரிஞ்சுக்கிட்டுங்க, நல்ல புரிஞ்சுக்கிட்டுங்க. மாஷா அல்லாஹ் 26வது இரவு நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு இந்த மெசேஜ் உங்க கவனத்துக்கு வருது. இந்த ஒத்த மெசேஜ் போதும், இந்த ஒத்த மெசேஜ் போதும். எதுக்கு? இருக்கிறதுல என் வாழ்க்கையை நான் ஓடிக்கிடுவாங்க. பட்டன் போன்ல உங்களை கூப்பிட்டா போன் வராது, இதை போல ராவணா தான் போன் வராங்க. இது இஎம்ஐல இருக்கு. இது எது இருக்கு? இஎம்ஐல இருக்கு. சமுதாயம் எங்க போது பாருங்க. இதை நீங்க தூக்கிட்டீங்கன்னா சந்தூக்குல இருக்கக்கூடிய அந்த மையத்து சாலிகான மையத்தாக இருந்தால் அந்த மையத்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? யாப்பா மெதுவா கொண்டு போறீங்க, என்னை சீக்கிரமா கொண்டு போங்கப்பா. நாசமா போன உலகத்தை விட்டு நான் எங்க போறேன்? மன்னரைக்கு நான் போறேன். என்னைய சக்தி பண்ணதுக்காக வேண்டி முன்கருத்தை இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வருவாங்க. சீக்கிரமா கொண்டு போங்கப்பா. என்ன மெதுவாக எனக்கு யார் பேசுவாங்க? என்ன மையத்து? சந்தூக்கில் இருக்கக்கூடிய மையத்து. சந்தூக்கில் இருக்கக்கூடிய சூரியத்தை வச்சு கொண்டு போறாங்க. சாலிகான மையத்தை சொல்லுங்க. அதுதான் தாண்டிக்கு சாலிகான மையத்தை என்ன செய்யுமா? தூக்கி சந்தூக்கை தூக்கியாச்சுன்னா தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது போறாங்க பாருங்க. இப்போ உதாரணமாக ஐஎஸ்சி மையவாடி இல்லை அப்படிதானே? இங்க மாஷால யாராவது மௌத்தா போறாங்கன்னா எங்க கொண்டு போவாங்க? ஊருக்கு. காதலாஸ்திரி பக்கத்தில் போறாங்க. எல்லா மையத்தும் தௌஹீத் மையம் தான் தெரியும். சூது ஊதுன உடனே அங்க கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கிட்டு கொடி கம்பத்துக்கு உள்ளவன், மாலையை போட்டவன், சந்தனம் பூசுனவன், கொடி ஏற்றுனவன், யானைக்கு பின்னாடி போனவன், குதிரைக்கு பின்னாடி வந்தவன், யானை மூத்திரத்தை பிரிச்சவன், கல்வி வருவான். அந்த மையத்துக்குள்ள அங்கிருந்து ஏற்றிக்கும். அது கூட தௌஹீத் மையத்தை ஏற்றிக்கும். வளர்ந்து அப்ப இங்க இருந்து அவ்வளவு தூரம் கொண்டு போக பாருங்க. என்னுடைய தோல் புஜத்தில் இருக்கக்கூடிய அந்த மையத்தில் நல்ல மையத்தாக இருந்தால், என்ன இவ்வளவு மெதுவா போயிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா போ, என்னை கொண்டு போய் சீக்கிரமா சேருங்க அப்படிமாங்க. எங்க கபூர்ல கொண்டு போய் சேருங்க. கபூர் அப்படி இருந்தது அப்படின்னா ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, அதே மையத்து தோலுக்கு மேலால எடுத்து வைக்கப்பட்ட அந்த மையத்து கெட்ட மையத்தாக இருந்தால், யா வைலா, மையத்தை சத்தம் போடுது, யா வைலா, எனக்கு நல்ல கவனிச்சுக்கிடுங்கம்மா, நல்ல கவனிச்சுக்கிடுங்க. ஆண்களும் பெண்களும் இந்த ஸ்டில்ல நீங்க உங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்துக்கு நான் பிரிய தான் போறேன். என்னுடைய மறைவிடத்தை இந்த ஒரு நபர் பார்ப்பதை நான் விரும்ப மாட்டேன். ஆனா செகண்ட் பார்ட்டி என் மறைவிடத்துக்குள்ளதான் கையை விட்டு கழுகுவாங்க. நான் பொம்மை மாதிரி கிளம்பேன். எப்படி கிளம்பேன்? இந்த சின்ன பிள்ளைங்க டாய்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரியுமோ, 3 பக்கெட் தண்ணி இல்லைன்னா 5 பக்கெட் தண்ணி இல்லைன்னா 7 பக்கெட் தண்ணி, ஒரு பக்கெட்ல கற்பூரத்தை கலந்துடா, ஒரு பக்கெட்ல இழந்த இலையை கலந்துடா, தூக்கி வாயில ஊத்தும் பொழுது கற்பூர தண்ணி வாய்க்குள்ள போகும். நம்மளாத்தான் சளிச்சு போட்டோம். இழந்த மரத்துடைய இலை வாய்க்குள்ள போகும். நம்மளாத்தான் சளிச்சு போட்டோம். மறைவிடங்கள்ல இடது கையை விட்டு துண்டு துணியை போட்டு கிண்டி கிண்டி எடுப்பாங்க. மையத்துக்கு இப்படியே கிடக்கும். இந்த மையத்துக்கு கெட்ட மையத்தாக இருந்தால்
அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, யா வைலா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எங்கடா கொண்டு போறீங்க, என்னைய எங்க கொண்டு போறீங்க? சத்தம் போடும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த சத்தத்தை மனிதரினமும் ஜின்னினமும் தவிர்த்து கொண்டு மற்றபடி இந்த சத்தத்தை மனிதன் கேட்டால் மூச்சையால் எழுதிடுவான். போட்டு ஓடிடுவான். எந்த சத்தத்தை? தீய மையத்துக்கு போடுற சத்தம் அல்லவா பார்த்து அதையெல்லாம் என்ன செய்யல, ஒன்றும் வேண்டாங்க. ஹைவேல போயிட்டு இருக்கலாம், ஒரு வாகனத்தை கொண்டு போய் வாகனத்தை இடிச்சோம்னா உடம்புல இருக்க எலும்புலாம் முறிஞ்சு நடு ரோட்ல சத்தம் போட பாருங்க. அந்த சத்தத்தை ஒன்று கேட்கலான்னு வச்சுக்கிட்டு உழுதுரும், பக்கத்துக்கு போக மாட்டான், பக்கத்துக்கு போக மாட்டான். இந்த கெட்ட மையத்தை இப்படி சத்தம் விடும், தூக்கிட்டு போறவங்க கேட்டோம்னா மூச்சையாகி கீழே விழுந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. யார் வீட்டுல எண்ணெய் குளிப்பாட்டப்படுகிறது, யார் வீட்டுல எண்ணெய் கசக்கிடப்படுகிறது, ஆனா வீட்டினுடைய அஸ்திவாரம் எதுல போடப்பட்டிருக்குது? வட்டியில போடப்பட்டிருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில தப்பு இருந்தோம்னா அல்லாஹ் பண்ணி பொறுத்துக்கிடுங்க, தப்பு இருந்தோம்னா அல்லாஹ் பண்ணி பொறுத்துக்கிடுங்க. இப்ப அதையும் நான் சொல்லி போட்டேன். வாகனம் நம்ம வாங்கி கொடுக்குறோம் பாருங்க, வாகனம் பையனுக்கு வாகனம் வாங்கி கொடுக்குறோம் பாருங்க. நான் சமீபத்தில் தான் கேள்விப்பட்டோம், பைக்கை கொண்டு போய் படாமல் இடிச்சான். இடிச்சு அந்த பைக்கில் இடிச்ச மேனிக்கே மோதா போயிடலாம் வச்சுருக்காங்க. வாகனம் என்ன வாகனம்? லோனுக்கு வாங்கின வாகனம், லோனுக்கு வாங்கின வாகனம். லோனுக்கு வாங்கின வாகனம் எனக்கு எப்படி உயிர் பாதுகாப்பு கொடுக்கும்? லோனுக்கு வாங்கின வீடு எனக்கு எப்படி உயிர் பாதுகாப்பு கொடுக்கும்? கல்வி, எஜுகேஷன் ஃபினான்ஸ், எஜுகேஷன் லோன் வந்து மட்டும் கொடுக்குறான். என் பிள்ளை படிக்கக்கூடிய படிப்புடைய அஸ்திவாரமே எதில் போடுற, வட்டியில போட்டு அவன் நான் படிக்க வச்சிருக்கிறேன். அவன் படித்து கொடுத்ததுக்கு பின்னாடி வாங்கக்கூடிய சம்பளங்கள் ஒவ்வொரு சல்லி பைசா வட்டி, ஒவ்வொரு சல்லி பைசா வட்டி. இந்த இஸ்லாமிய உம்மத்து கொஞ்சம் கொஞ்சமா வட்டிக்குள்ள விடல, மொத்தமா போய் விழுந்திருக்கிறாங்க, மொத்தமா போய் விழுந்திருக்கிறாங்க, மொத்தமா போய் விழுந்திருக்கிறாங்க. நாளை காலையில பேங்க்கு போங்க, மாஷா அல்லாஹ், இஸ்லாமிய அடையாள சின்னம், இஸ்லாமிய ஃபர்தா என்பது இஸ்லாமிய அடையாள சின்னம், தாடி என்பது இஸ்லாமிய அடையாள சின்னம். இஸ்லாத்துடைய அடையாளங்களை கேலி கிண்டல் பண்ணது என்னது? பிஸ்மில்லாஹ் சொல்லி சாராயம் குடிக்க முடியுமா? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஒரு கோட் அடிக்க முடியுமா? ஒரு என்ன பண்ணா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கோட் அடிக்கிறார். பிஸ்மில்லாஹ் நீ கேலி பண்ணியா கிண்டல் பண்ணியா? கேலி கிண்டல் பண்ற. வட்டிக்கடையில போய் உட்கார்ந்திருக்கிற, ஃபர்தா போட்டு உட்கார்ந்திருக்கிற, தாடி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிற, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் கேலி கிண்டல் பண்ணி உட்கார்ந்திருக்கிற. வட்டி அதாவது வந்து அது பெரிய பிரச்சனை. வட்டி என்பது சாதாரண பிரச்சனை கிடையாது. அதாவது வந்து மதுஹப் கிதாப் இருக்குதுமா, மதுஹப் கிதாப்ல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு தஆலா, மாலிக் ரஹிமஹுல்லாஹு தஆலா யாரு அப்படின்னு கேட்டோம்னா, மாஷா அல்லாஹ் மதீனாவுல இருந்து நபிகள் நாயகத்துடைய ரவுதால இருந்து மக்களுக்கு பாடம் எடுப்பாங்க. மாலிக் ரஹிமஹுல்லாஹு தஆலா நீங்க வேணா நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த குராஃபத் மதரசா இருக்குது இல்லையா, அங்க போய் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பாருங்க. அந்த காலத்துல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அவங்க வாழ்ந்த காலத்துல ஒருத்தருக்கு வந்து பொண்டாட்டியை பிடிக்கலன்னு வச்சுக்கிட்டுங்க, ஒருத்தருக்கு வந்து பொண்டாட்டியை பிடிக்கலன்னு வச்சுக்கிட்டுங்க, என்ன பண்ணிடுவான்? யார் வீட்டுல காலையில 10 மணிக்கு நீ நுழைந்தால் நீ தலா, இப்படி சட்டம் போட்டுருவோம். எப்படி அது புரியுற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஒய்ஃபு பிடிக்கலன்னு வச்சுக்கிட்டுங்க, எனக்கு பிடிக்கல மக, எனக்கு உனக்கு பிடிக்கல, நாம தலா சிம்பிளா முடிச்சுக்குவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, தலாக்கும் விடணும், பொண்டாட்டியை டார்ச்சரும் பண்ணணும். என்ன பண்ணிடுவான்? நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் எப்ப வீட்டுக்குள்ள வரையோ அப்படி தலா அப்படிங்கிறோம். வீட்டுக்கு வெளியே போகவே மாட்டான், வீட்டிலே தான் உட்காந்துட்டு இருப்பான். மார்க்கெட்டுக்கு போயிடுவான், என் வீட்டுக்குள்ள நுழையா நீ தலா அப்படிங்கிறோம். வீட்டுக்குள்ள நுழைய அவங்க வீட்டுக்கு போயிடுவான். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய
தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி மனைவியை பார்த்து சொல்லுவான், மனத்தை விட மோசமான பொருளை நீ சாப்பிட்டால் நீ தலாக் பண்ணிடுவான். மனத்தை விட மோசமான பொருளை சாப்பிட்டால் நீ என்னது தலாக் பண்ணிடுவான். சொல்லி போட்டு மனத்தை விட மோசமான பொருள் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, அப்ப எதுக்கு முட்டாள்தனமா அப்படி ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு சொல்லி போட்டு நேரம் என்ன பண்ணுவாங்க, மாநில போறது அவங்கள்ட்ட நான் இப்படிதான் சொல்லி போட்டேன், மனத்தை விட மோசமான பொருள் ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. மாநில போறதுலாம் சொல்லுவாங்க, என்னடா இப்படிலாம் சொல்றது நீங்க கிதாபு சுண்ணா பார்த்து தான் சொல்ல நீ போயிட்டு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. 2வது நாள் வருவாங்க, போயிட்டு வர பார்க்கலடா அப்படின்னா. 3வது நாள் வருவாங்க, உட்காரு மனத்தை விட மோசமான பொருள் ஒன்று இருக்குது, வட்டி அப்படின்னா. இதை நீ சாப்பிட்டா நீ யாரு தலாக் அப்படிப்பாங்க. அதை விட மோசமான. அப்புறம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டோம்னா, எல்லாமே வட்டி இந்த இஸ்லாமிய உம்மத்து இருந்தால் என்ன செய்யுது? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வட்டியை பயன்படுத்தினால் 5 பேர் கணக்கில் வச்சுக்கிங்க. இந்த 5 பேரும் அல்லாஹ்விடத்தில் சமமானவர்கள். ஒண்ணு வட்டிக்கு கொடுக்குறவங்க, இன்னொன்னு வட்டியை வாங்கி வட்டியை சாப்பிடுறவன், இன்னொன்னு சாப்பிட கொடுத்தவன், 2ஆகி போச்சா. 3வது எழுதி வைக்கிறவன், 4வது சாட்சிக்கு வந்து நிற்கிறவன், 5வது இதுக்காக வாகனத்தை பயன்படுத்துறவன். இங்க இருந்து பேங்க்ல போறேன்னு சொல்லுங்க, பாய் ஆட்டோ வாங்கி கொடுங்க, தலைவர் ஆட்டோ வந்து நிற்பாரு. எங்க போறோம், வட்டி கடைக்கு போறோம், பார்க்க போறோம், டாக்டர் போனோம்னா அது சிக்கிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வருது. இன்னொரு ஹதீஸ்ல லஅனல்லாஹு அல்லாஹ் சபிக்கிறான் அப்படி சொல்லி வருது. 5 பேர்களை அல்லாஹ் சபிக்கிறான், 5 பேர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சபிக்கிறாங்க. அந்த 5 பேர்ல முதல் நபர் யாரு? வட்டியை சாப்பிடுறவர். 2வது நபர் யாரு? சாப்பிட கொடுத்தவர். 3வது நபர் யாரு? எழுதி வைப்பவர். 4வது நபர் யாரு? சாட்சிக்கு வந்தவர். 5வது நபர் யாரு? வாகனத்தை பயன்படுத்தியவர். இந்த 5 பேரையும் அல்லாஹ்வும் சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் சபிக்கிறார். இந்த வட்டியை பயன்படுத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய முதல் பிரச்சனை அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், வட்டியை பயன்படுத்த முடியாது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், அல்லதீன யதுலுன ரிபா, யார் வட்டியை உண்ணுகிறார்களோ, லா யதுமுன இல்லா கமா யதுமுல் லதி யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ். மாஷாஅல்லாஹ் சொல்றீங்க ராசமா. இந்த வசனத்தை நல்லா உள்வாங்கிக்கணும். அல்லதீன யதுலுன ரிபா, வட்டியை யார் சாப்பிடுகிறார்களோ, லா யதுமுன இல்லா கமா யதுமுல் லதி யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ். கபருக்குள்ளாக இருந்து இவர் எழுந்திருக்கும் பொழுது ஷைத்தான் தீண்டியவனை போன்று எழுந்திருப்பான். யாரு? வட்டியை சாப்பிட்டவரை பற்றி திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? ஒருவர் வட்டி 5 பேர் சமம் சொல்லியிருக்கிறாங்க. சாப்பிட்டவனும் சரி, சாப்பிட கொடுத்தவனும் சரி, எல்லாம் சமம். ஒருத்தர் சாப்பிட கொடுத்திருக்கிறார், இவன் மரணம் அடைந்து கபருக்குள்ளாக புதைக்கப்பட்டதற்கு பிறகு திரும்ப ரிட்டன் எழுப்பப்படுறான்னு வச்சுக்கிட்டு, கபருக்குள்ளாக இருந்து எழுப்பப்படுகிற பொழுது இவன் எப்படி எழுப்பப்படுகிறான்? ஷைத்தான் தீண்டியவனை போன்று என்ன செய்வான்? எழுப்பப்படுவான். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. ஆனா கபருக்குள்ளாக நீண்ட நாட்களாக மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சூர் ஊதப்படுகிறது. கபருக்குள்ளாக இருந்து என்ன செய்கிறோம்? எழுப்புகிறோம். எழுப்பினோம்னா அல்லாஹ்வை பார்ப்பதற்காக மறுமை நோக்கி வருகிற பொழுது இவன் எப்படி வருவானா? ஷைத்தான் தீண்டியவனை போன்று வரும், பைத்தியம் பிடித்தவனை போன்று வருவான் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. மறுமையில வந்து மூமின்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள்?
உஜூஹ். மூமின்களுடைய மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு திரும்ப எழுப்பப்படணும். இப்படி எழுப்பப்படுகிற பொழுது மூமின்களுடைய முகம் எப்படி இருக்கும்? தபியத்து உஜூஹ், பிரகாசமாக இருக்கும். இன்னொரு முகம் எப்படி இருக்கும்? வதஸ்ஸத்து உஜூஹ், கருத்த நிலைமையில இருக்கும். முகம் கருப்பாக இருக்கும். ஃபஅம்மல்லதீன ஷத்தத்து உஜூஹும், யாருடைய முகம் கருகருவென்று இருக்கிறதோ அந்த மக்களை பார்த்து கேட்கப்படும், அக்கஃபரத்தும் பஅத ஈமானிக்கும், இந்த குர்ஆனை நம்பியதற்கு பிறகு நீங்கள் நிராகரித்தீர்களா? அதை எப்படி கேட்கிறேன்? இந்த குர்ஆனை நம்பியதற்கு பிறகு நீங்கள் நிராகரித்தீர்களா? இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட மெசேஜ் என்ன? பட்டி சாதாரணமா சொல்லிருக்காங்க. இந்த குர்ஆன்ல சொன்ன மெசேஜ் என்னது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். நல்ல புரிஞ்சுக்கங்க. எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுஹல்லதீன. இதுல இன்ஷா அல்லாஹ் ரசீதுக்கு உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தகுல்லாஹ வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன் ஃபஇன் லம் தஃஅலு. அப்படிதான் வருது. இந்த நிகழ்ச்சி இந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்க பாருங்க, பதுர் போற பத்தி எல்லாம் பேசிட்டு வருவாங்க. இந்த வசனத்துக்கு பின்னாடி நீங்க பாருங்க, உஹுத் போற பத்தி பேசிட்டு வருவாங்க. முன்னாடி பதுர் போரு, பின்னாடி உஹுத் போரு, நடுவுல வட்டி சப்ஜெக்ட். நடுவுல இருக்குது வட்டி சப்ஜெக்ட். அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் வட்டியை விட்டு விலகி இருங்கள். வட்டியை விட்டு விலகி இருங்கள். அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று சொல்லி போட்டு மூமின்களாக இருந்தால் வட்டியை விட்டு விலகி இருங்கள். என்ன நதியா எடுப்பீங்க? அல்லாஹ்வை பயப்படுங்கள் நான் சொல்லி போட்டேன். மூமின்களாக இருந்தால் வட்டியை விட்டு நகர்ந்து இருக்கப்பான்னு சொன்னா இதோட நதியா என்ன? நான் மூமினாக இல்லை என்றால் வட்டியில போய் நிற்பேன். நான் மூமினாக இல்லை என்றால் வட்டியில போய் நிற்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப மறுமையை நோக்கி ஒரு அடியான் எழுப்பப்படுகிற பொழுது அல்லாஹ் கேட்கிறான், அக்கஃபரத்து பஅத ஈமானிக்கும், குர்ஆனை நம்பலதான், இந்த குர்ஆனை நம்பி இருக்கதான். இது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகம், அல்லாஹ்வுடைய பேச்சு. இதை ஓதித்தானே தராவியை தொழ வைக்கணும். இதை ஓதித்தானே இமாமு மாஷா அல்லாஹ் 30 நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜுஸுவும் சொல்லி போட்டு தொழ வைக்கிறாங்க. நாம எல்லாம் பின்னுக்கு நிற்கிறோம். பின்னுக்கு நின்னோம்னா 3வது நாள் தராவியில என்ன ஓதுறாங்க இமாமே? முழுக்க வட்டியுடைய வசனங்கள் தான் ஓதுறாங்க. நோன்பு 1, நோன்பு 2 செய்யக்கூடு, நோன்பு 3 தீர்த்த வசூல். இந்த 3வது ஜுஸுவை இமாம் ஓதும் பொழுது இந்த ஜுஸுல சொல்லப்பட்ட மெசேஜ் என்னது? கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வட்டியை பத்தியே அதான் பேசிக்கலாம். வட்டியை பத்தியே அதான் பேசிக்கலாம். ஆனா நாம நின்று இருக்கிறோம். எப்படி நின்று இருக்கிறோம்? வட்டி கடையில லோனை வாங்கிட்டு பின்னுக்கு நின்று இருக்கிறோம். வட்டி கடையில வீட்டுக்கு லோனை வாங்கிட்டு பின்னுக்கு நின்று இருக்கிறோம். சுபஹானல்லாஹி ஜல்ல வஅலா. நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஏதோ போன போக இந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னமோ இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்கிற மாதிரியும், மண்ணுக்குள்ள விட்டு நம்மளை புதைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், மறுமையில அல்லாஹ்வை சந்திக்க வரமாட்டாங்கிற மாதிரியும் பின்னுக்கு நிக்கிறது வேண்டு கிடையாது. என்கிட்ட பேங்க் புக்கு இருக்குது, நான் பேங்க்ல போய் நிக்கிறேன், எல்லா வட்டியும் வாங்கி வச்சிருக்கிறேன், எல்லா வட்டிக்கும் கையெழுத்து போட்டு இருக்கிறேன். நான் எப்படி இமாமான்னு நிற்க முடியும்? நான் எப்படி இமாமான்னு நிற்க முடியும்? நான் எப்படி இமாமான்னு நிற்க முடியும்? சுபஹானல்லாஹ். எல்லாருடைய பரிசுலையும் ஏடிஎம் கார்டு இருக்கு. எல்லாருடைய பரிசுலையும் ஏடிஎம் கார்டு இருக்கு. உங்களுக்கு அதையும் நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் கதறி பேசுறேன், நீ எப்ப பேங்க் போக மாட்டேன் அப்படின்னு.
நான் பேங்க்கு போவேனா, நான் பேங்க்குக்கு போக மாட்டேனான்னு சொல்லி போட்டு சுரதோசியால படிக்கக்கூடிய மாணவர்களை கேட்டுப்பார். என்னுடைய ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு எல்லா மாணவர்களும், என்னுடைய ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு எல்லா மாணவர்களும். அப்ப அங்கே எப்படி பைசா வந்துச்சு, நீங்க அனுப்பிவிட்டீங்களா, அதுக்கு வந்ததுதான் ஏடிஎம். அது எந்த வேலை நமக்கு வேணுமோ, எங்க போய் சோறு வரணும், எப்படி எடுத்துட்டு மாணவர்கள் ஒண்ணுமே என்ன இதுக்கு பேச வரல. அவ்வளோ டேஞ்சர், அது நல்லா புரிஞ்சுக்கிறேன். எனக்கு பேக்குமே கிடையாது. ஹீரோ சட்டம் வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்ல நுழைஞ்சிட்டோம் வச்சுக்கிறேங்க. ஸ்கீம் பிடிச்சி போச்சு, நல்லா புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து கூட போய் நான் பேச வரல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹஜ் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஹஜ் செஞ்சாங்க. அந்த ஒரு தடவை செஞ்ச ஹஜ்ஜில அரஃபா மைதானத்துல இருந்து, மினா மைதானத்துல இருந்து, முஸ்தலிஃபால இருந்து சஹாபா பெருமக்களுக்கு உபதேசம் பண்றாங்க. அந்த உபதேசத்தை ஆரம்பிக்கும் பொழுது அலா இன்ன அம்ரல் ஜாஹிலியத்தி மௌதுஉ தஹத கதமைய, சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்றாங்க, தோழர்களே புரிந்து கொள்ளுங்கள், அறியாமை காலத்துடைய எல்லா மதத்தனங்களையும் என்னுடைய காலுக்கு அடியில போட்டு நான் பிரிக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் வட்டி பிசினஸ் பண்ணியிருக்கிறார். இந்த வட்டியை நான் ரத்து செய்கிறேன். யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க அசல் பைசா மட்டும் வாங்கி, சல்லி பைசா வாங்கி போறாங்க. எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? வட்டி சப்ஜெக்ட் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் வாங்கின வட்டியை நான் என்ன செய்கிறேன்? ரத்து பண்ணுகிறேன். சரிங்களா? அப்போ வந்து இன்னொரு வசனத்தை சொல்றேன். வட்டி வாங்கினா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் சொல்றேன். ஒரு இடத்துல சொல்றான், அந்த திருக்குறள் வரக்கூடிய வசனம் என்ன வசனம் அப்படின்னு கேட்டோம்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரு மா பக்கிய மின ரிபா இன் குன்தும் முஃமினீன். இந்த வசனத்தை நல்லா உள்வாங்கிடுங்க. ஒரே ஒரு வசனத்தை, நிறைய வசனங்கள் இருக்குது, அந்த வசனத்தை ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்சிடுவோம். வதரு மா பக்கிய மின ரிபா இன் குன்தும் முஃமினீன் முடிஞ்சா அடுத்த அல்லாஹ் எப்படி கேட்கறாங்க? ஃபஇல்லம் தஃபஅலு அடுத்து ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. சைக்கிள்ல போனா சொல்லுங்க, அவன் பெரிய வாங்கினா, இவன் பெரிய வாங்கினா, அவன் கார் வாங்கினா, இவன் கார் வாங்கினா, போட்டி போல கார் நிப்பாட்டு, லோனை வாங்கு, வீடு கட்டு, லோனை வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, மொபைலுக்கு லோனை வாங்கு. தயவு செய்து பெற்றோர்களை நச்சரிக்காதீங்க, பெற்றோர்களை நச்சரிக்காதீங்க. பிள்ளைகளே உங்களை பார்த்து தான் நான் சொல்றேன், பெற்றோர்களை நச்சரிக்காதீங்க. அந்த வட்டி இருக்கக்கூடிய வன்கொடுமையில போய் பெற்றோர்களை தள்ளாதீங்க. சைக்கிள் வாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் கடைசி வரைக்கும் சைக்கிளை ஓட்டுங்க. குடிசையில வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் கடைசி வரைக்கும் குடிசையில இருங்க. தப்பி தவறி இந்த வசனத்தை கேட்கிறா பாருங்க, ஃபஇல்லம் தஃபஅலு, நீங்கள் வட்டியை விடவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் யுத்த களத்தில் வந்து நிற்கிறீங்க. அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் எங்க வந்து நிற்கிறீங்க? யுத்தம். அடப்பு மாதிரி பாப்பா அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்க. யார்ட்ட? நான் வேங்க தரேன் அது பாப்பா, உனக்கு எனக்கு சண்டை வச்சு பாப்பா, யார்ட்ட கேட்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட மறுநாள் காலையில பேசுறாங்க. ஃபஜ்ர் ஸலாத் முடிச்சவங்க, தோழர்களே, நேற்று இரவு எனக்கு கனவுல ஒரு காட்சி காட்டப்பட்டது. என்ன காட்சி? அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லுங்க. என்னைய 2 மாணவர்கள் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. ரசூல் நபிமார்கள் கனவு கண்டோம்னா அது என்னது? வஹி. அப்படிதானே இல்லையா? நபிமார்கள் கனவு கண்டோம்னா அது என்னது? வஹி. சஹாபாக்கள் சொல்றாங்க,
தோழர்களே, நேற்று இரவு நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவு காணப்பட்டது. அந்த கனவுல 2 வானவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். சென்றோம்னா நிறைய காட்சிகள் காட்டப்பட்டது. அதுல ஒரு காட்சி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரத்த ஆறு ஓடுது. ரத்தம் பிளட். அந்த ரத்த ஆறுல ஒரு என்ன பண்ணா, நீச்சல் அடிச்சுக்கிட்டு அந்த கரையில ஏற போறான். நீச்சல் அடி முகம்லாம் ரத்தம். கரையில ஏற போவானா, அங்க ஒரு வானவர் கல்லால் அடிப்பான், கமால் அடிப்பார். அடி தாங்க முடியாம திரும்ப ஆத்துக்குள்ள விழுந்து நீச்சல் அடிச்சு இந்த இடத்துக்கு ஏறுவான். இங்க ஒரு ஆள் கல்லால் அடிப்பான். அதீத்துல வருது, அந்த அடி வாயில விழும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போன வானவரை கேட்காங்க, இது புது தண்டனையாக இருக்குது, என்ன இப்படி இருக்குதுன்னா, வட்டியை சாப்பிட்டவனுக்கு சாப்பாடுன்னா சாப்பாடு தான் மெயினை சொல்லி வட்டி உடுத்தவன், வட்டி வாங்கினதுல போனவன், வட்டி வீட்டை கட்டியவன், வட்டி போன வீட்டில் தொங்க விட்டவன், வட்டி திருப்பி எதுவெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடிக்கப்பட்ட திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். சதகாத்துகளை மாஷா அல்லாஹ் ஒரு ஏழைபால வீட்டுக்கு வந்தா எடுத்து கொடுக்குறீங்க, அல்லாஹ் உங்க சொத்தை வரவே செய்வான். அதே சமயத்துல அந்த சொத்துக்குள்ளார ஒரு வட்டி ஒன்று விழுந்துச்சு வச்சுக்கிட்டு அதை அல்லாஹ் அழித்து விடுவான். அதை என்ன செய்திருக்கிறார், அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்ப சுருக்கமா சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நிப்பாட்டு ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு. அப்போ தயவு செய்து அல்லாஹ் முன்வைத்து நாம சொல்றோம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த திருமறை குர்ஆனை படிச்சு பாருங்க. திருமறை குர்ஆனை படிச்சு பாருங்க. பக்தி சம்பந்தமான கடுமையான எச்சரிக்கைலாம் இருக்குது. கடுமையான எச்சரிக்கை செய்றாங்க. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தாரா. அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன செய்றாங்க, கடுமையான எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லி தாராங்க. நம்ம வாழ்க்கையோடு விழுந்துருச்சு, வாழ்க்கையோடு பயணம். இந்த பைக்கு லோன் அந்த இன்சூரன்ஸ் போலீஸ் பிடிக்கலாம் பாருங்க, அதையும் வண்டியில தான் வாங்கி வச்சிருக்கேன். காமிக்கிறதுக்கு 300 ரூபா கொடுத்தா போதும். இப்ப 800 ரூபாய்க்கு ஆகியிருக்காங்க. கொண்டு போய் பிடிச்ச பின்னாடி வேற ஒரு வண்டி வேணும், வேற புது வண்டி வேணும். அதுக்கு இன்சூரன்ஸ் 2000 ரூபாய்க்கு கேட்ட விட தேவை கிடையாது. போலீஸ் பிடிச்சானா உனக்கு குஃப்ருடைய நாட்டில் இருக்கிறோம். குஃப்ரை கொஞ்சம் அனுசரிச்சு போனா நல்லா பொருள் வந்துடுவாங்க. இன்னும் ஒரு தீர்வு அப்படி போவாதீங்க, வேற பைக் வரணும், அப்படி போவாதீங்க. எதுக்கு அதில் போய் விடணும்? சரிங்களா? அப்போ வட்டி வந்துட்டோம்னா அது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குதுண்ணா, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதில் லஞ்சம் ஒன்று சொன்னாங்க. லஞ்சம் இருக்கிற சுபஹானல்லாஹி ஜல்லவாலா. நம்ம மகளை பாருங்க, பாஸ்போர்ட் என்கொயரி வரும். அப்படிதானே? பாஸ்போர்ட் என்கொயரி வந்தோம்னா 500 ரூபா. 500 ரூபாய் அவங்க சம்பளம். அவன் போலீஸ் துறை நமக்கு அவன் பணிவிடை செய்யணும். பணிவிடை செஞ்சு தான் ஆகணும். நம்ம என்ன பண்ணிடுவோம், பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போகிறோம், அந்த 500 ரூபா வச்சுக்கணும். அங்கே ஒரு லஞ்சம், எல்லாத்துக்கும் லஞ்சம். என்ன செய்ய, நல்லா தான் பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தடை செய்து விட்டால் அதுக்கு பக்கத்தில் வந்துடாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு செயலை செய்யுங்கன்னு சொன்னோம்னா முடிந்த வரைக்கும் செய்ய பாருங்க என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையை தூய்மையான முறையில் பெற்று